உறவுகளுக்கு வணக்கம். என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த சங்கி கூட்டங்கள் அதை நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேர்த்தை நிற்கிருக்காங்க. 6.5 கோடி பேர்த்துலேருந்து இன்றைக்கி 5.5 கோடி வாக்காளர் தான் இருக்காங்க தமிழ்நாட்டில். இவங்களோட கணக்குக்கு இன்னும் 1 கோடி பேர் இறந்துட்டாங்களா? நாங்கள் எஸ்ஐஆரை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லலை. அது நீ அவசர காலத்தில் கொண்டு வரணும். இப்போ கொண்டு வருவாங்களா? இப்போ யார் யார் பேர் இல்லையோ அவங்கெல்லாம் உடனடியாக போய் இணையத்தில் பார்க்கணுமா? இல்லை அதவங்க கொண்டு போய் உடனே சேருங்க புதுசாக. ஏன்டா ஏற்கனவே நாங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். ஓட்டு போன ட்ரிப் யார் யார் ஓட்டு போட்டோம்ன்றது உங்களுக்கு லிஸ்ட்டு இருக்கும். அதை பாரு. அதை பார்த்து உனக்கு தெரியாதா யார் யார் இருக்கான்றது? இவ்வளோ அவசர நோக்கத்தில் விட 1 மாதத்துக்குள்ளே பண்ண முடியுமா? அதை நீ இதைத்தானே நினச்சா நாங்கள். நீங்கள் ஏன் 60 லட்சம் 70 லட்சம் சொல்கிறீங்க? நாங்கள் 1 கோடியை எதையாச்சும் இதை கொண்டு வரணுன்ற நோக்கத்தில் கிட்டத்தட்ட அதில் நிறையா இப்போ சமூக வலைத்தளங்கள்லாம் வருது. அதிகபட்சம் இஸ்லாமியர் கிறிஸ்தவரை தான் நிறையா நிற்கிருக்கான். என்ன நோக்கம்? இவங்க அப்படிலாம் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, இவங்கள நிறையா நீக்கி விடுவோம். நீங்கள் வேணால் பாருங்கள், புள்ளி வரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 1 கோடி பேர்த்தில் கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கு நெருக்கி இஸ்லாமியர் கிறிஸ்தவராக தான் இருப்பாங்க. உங்களோட நோக்கம் என்ன? உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, உங்களுக்கு எதுக்கு ஓட்டு? ஏண்டா சங்கி கூட்டங்களா? நாதாரி பயிலா? களத்தில் நின்று மக்கள்கிட்ட நின்று சந்தித்து வெற்றி பெறணும். மக்கள் யார் உங்களை ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்கள போய் நீக்கக்கூடாது. இது ஜனநாயகமா? சங்கி கூட்டங்களா? அதுக்கு தான் மானங்கட்ட ஒன்றிய மோடி அரசுக்கு தெரியாதா? இதை வன்மையாக கண்டிக்கிறேன்.